எல்லோரும் ஒரு கதை கேட்க தயாராக இருக்கீங்களா? ஒரு அப்பாவும் மகனும் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தாங்களாம். அப்போது அங்கே பக்கத்தில் ஒரு குளம் தெரிஞ்சுது. அப்போ அந்த அப்பா அந்த பையனை கூப்பிட்டு கேட்டாராம், தம்பி அந்த குளத்துல தாமரைப்பூலாம் இருக்குது பார்த்தியா? ஆமாப்பா, நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு. அந்த தாமரைப்பூவோட தண்டு எவ்வளோ நீளம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையன் பார்த்துட்டு தெரியல, அப்பா கையை விட்டுட்டு கிட்ட போய் பார்க்குறான். குனிஞ்சு பார்த்துட்டு, அப்பா ஒரு 5 அடி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, சரியாக தான் சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் இல்லை இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா குனிஞ்சு பார்த்துட்டு, இல்லைப்பா 10 அடி இருக்கும் அப்படின்னு சொன்னான். சபா, சரியாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அவனுக்கு சந்தேகம் தீரல. சரின்னு உள்ளே போய் இறங்கி ஒரு தாமரையை பிடுங்கி தூக்கி பார்க்குறான். பார்த்தா அது ரொம்ப உயரமாக வருது தண்டு. ஐயோ இல்லைப்பா, இது இன்னும் 12 அடிக்கு மேலே இருக்கும் போல் அப்படின்னு. சரியாக சொல்லிட்டேன், சிறப்பு அப்படின்னு சொன்னாராம்மா. அப்போ அந்த பையனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்னப்பா நீ நான் என்ன சொன்னாலும் அருமையாக சொல்கிறியே, சிறப்பாக சொல்லிட்டேன்னு சொல்கிறேன். 8 அடினாலும் சரின்ற, 10 அடினாலும் சரின்ற, 12 அடினாலும் சரின்ற. ஆமாப்பா, அந்த தாமரையினுடைய உயரம் அப்படின்றது அதோட தண்டை பொறுத்தது இல்லை, அதனுடைய நீர்மட்டம் எவ்வளோ உயருதோ அதை பொறுத்து தான் தாமரையும் தண்ணியில் மேலே இருக்கும். நீர்மட்டம் கீழே இருந்துச்சுன்னா தாமரை கீழே போயிடும். அதுபோல தான் பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு உயர்வு ஏற்படுதோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையும் முன்னேறும் அப்படின்றது தான் நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். இதைத்தான் நம்முடைய வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 595வது குறளாக அதிகாரம் 60 ஊக்கமுடைமையில் அமைஞ்சிருக்கு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனைய உயர்வு. எப்படி நீரில் இருக்க பூவினுடைய உயரம் அதனுடைய காம்பின் நீளத்தை பொறுத்து இல்லாமல் அந்த நீர்மட்டத்தின் உயரத்தை பொறுத்து இருக்கோ, அதுபோல் மக்களுடைய உயர்வும் அவங்களுடைய உள்ளத்தின் ஊக்கத்தை பொறுத்தே அமைகிறது. உள்ளம் உயர்வாக இருந்தால் அவர்களும் வாழ்வில் உயர்வார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதனால் நாமும் வாழ்வில் உயர வேண்டுமானால் உள்ளம் உயர்வானதாக இருக்க வேண்டும். அதற்கு வள்ளுவர் கூறும் குறள் வழியில் செல்லுவோம். நாள்தோறும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம். நன்றி. மீண்டும் வேறு ஒரு குறளுடனும் கதையுடனும் உங்களை சந்திக்கின்றேன்.